வெல்கம் டு ஷோடஷே ஆஸ்ட்ரோ. செப்டம்பர் மாத ராசி பலன்கள் செப்டம்பர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, சுக்கிரன் வந்து கடக ராசியில, சூரியன் கேது புதன் 3 கிரகங்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காங்க, செவ்வாய் கன்னி ராசியில, ராகு கும்பத்துல, மீனத்துல சனி பகவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். அதே மாதிரி டிரான்சிட் கிரக பெயர்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார். 15ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். அதே சமயம் கம்பஸ்ட், அதாவது அஸ்தங்கத தோஷம், சூரியனுக்கு அருகில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் வந்தாலும் கம்பஸ்ட் ஆகும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து கம்பஸ்ட் ஆகுறாரு. செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். அதே சமயம் செப்டம்பர் 20ஆம் தேதி அஸ்தங்கத தோஷத்திலிருந்து புதன் நிவர்த்தி ஆவார். ஒரு 13 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பஸ்ட் ஆயிருப்பார் புதன் இந்த மந்த். அதே சமயம் ஒரு மேஜர் ஈவென்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் கிரகணம் 2 கிரகணமே வருது இந்த மந்த். அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இதுல சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. பொதுவா வந்து சந்திர கிரகணம் எந்த இடத்துல நிகழ்தோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ன்றது இருக்கும். பட் ஆனா சூரிய கிரகணம் அப்படி கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் சூரிய கிரகணத்துக்கு மட்டும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டுமே வருது. பட் ஆனா சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, சந்திர கிரகணம் மட்டும்தான் இந்தியாவில் தெரியும். அதாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி நைட் 8:58க்கு ஆரம்பிக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி விடிகாலையில, அதாவது 7ஆம் தேதி நைட் 8ஆம் தேதி விடிகாலையில 2:25 வரையும் இருக்கு. 2:25 AM வரையும் சந்திர கிரகணம்ன்றது இருக்கு. அதே சமயம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியலன்னாலும் அந்த எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் உலகம் பூராவே. செப்டம்பர் 21ஆம் தேதி 10:59 மணிக்கு ஆரம்பிக்குது இந்தியன் டைம் படி, நைட் 10:59க்கு. செப்டம்பர் 22ஆம் தேதி விடிகாலையில 3:23 வரையும் இருக்கு. அதாவது 21 செப்டம்பர் 10:59 PM டு 22 செப்டம்பர் 3:23 AM. இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைம். பட் ஆனா இது இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா இம்பாக்ட்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஓவராலா பார்க்கும்போது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் மேஜர் சேஞ்சஸ். இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். இப்போ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகலாம். மேஷ ராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மந்த் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக்சட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நார்மலா இருக்கு. குரு பகவான் 3ஆம் வீட்டுல உபஜயஸ்தானத்துல இருக்காரு. சுக்கிரன் 4th ஹவுஸ்ல கொஞ்சம் நல்லா பலமா இருக்காரு. பட் ஆனா பஞ்சமஸ்தானம் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. அதாவது சூரியன் புதன் கேது 3 கிரகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஆல்ரெடி சனி பகவானும் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காரு, வக்ர நிலையில இருக்காரு. 7.5 சனின்றது நடந்துட்டு இருக்கு. பிளானட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ராகு சுக்கிரன் செவ்வாய் இவங்க 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்காங்க மேஷராசிக்காரங்களுக்கு. பிகினிங் ஆஃப் தி மந்த் மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு கூட சொல்லலாம். குறிப்பா பசங்களுடைய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பஞ்சமஸ்தானம் அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கு. ஹெல்த்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் கேது அண்ட் சூரியனோட சேர்ந்திருக்காரு. அஜீரண பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம். கொஞ்சம் ஹெல்த்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த் மேஷராசிக்காரங்க. பட் அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது சந்திர கிரகணமும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான் மேஷராசிக்காரங்களுக்கு. புதனும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கத தோஷம் அடைவார் 7th செப்டம்பர். 2 ஈவெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் நடக்குது. இது மேஷராசிக்கு கண்டிப்பா ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபினான்ஷியலாவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுவரையும் பாசிட்டிவா இருந்த செவ்வாயும் செப்டம்பர் 13ஆம் தேதி துலா ராசிக்கு மாறுவார். அதாவது மேஷ ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் செவ்வாய்க்கு. இதுவரையும் பாசிட்டிவா இருந்திருக்காரு, இப்போ நெகட்டிவான ஒரு பொசிஷனுக்கு மாறுறாரு. 7th ஹவுஸ்ல செவ்வாய் இருக்கிறதால லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கணவன் இல்லைன்னா மனைவி கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. பேச்சிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். வாக்குஸ்தானத்தையும் செவ்வாய் பார்ப்பாரு. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான புதனும் அஸ்தங்கத தோஷம் அடைஞ்சிருப்பாரு. பேச்சில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது மேஷராசிக்காரங்க. பேச்சால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும் இந்த டைம் பீரியட்ல. பணப்புழக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறையும். பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த் மேஷராசிக்காரங்க. பட் அதே சமயம் செப்டம்பர் 2nd ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச்ன்றது கண்டிப்பா பார்க்கலாம் மேஷராசிக்காரங்க.
அதாவது 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார், பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். அதே சமயம் 15ஆம் தேதி புதன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்கும் 17ஆம் தேதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்கும் மாறுவார். இது வந்து மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிலீஃப்ன்றது கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். சூரியனும் புதனும் 6ஆம் வீட்டுல, சுக்கிரன் வந்து பஞ்சமஸ்தானத்துல, ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன். ஒரு 17ஆம் தேதிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பா பாப்பீங்க. குறிப்பா பண விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவரையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும்னு சொல்லலாம். ஒரு பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் அதிகரிக்கும். அதே சமயம் செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். கண்டிப்பா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் 6ஆம் வீட்டுல நடக்குது. அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். பட் ஆனால் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த சூரிய கிரகணம் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. மற்றபடி மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் பிரெக்னன்ட் லேடிஸும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இந்த செப்டம்பர் மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மேஷராசிக்காரங்க பிசினஸ் அண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 17ஆம் தேதிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். பிசினஸ்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ்ன்றதை கண்டிப்பா பாப்பீங்க. ஜாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு மைனர் ரிலீஃப். இதுவரையும் பிரச்சனை கொடுத்தவங்களாம் கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்கன்னு சொல்லலாம். கெரியரை பொறுத்தவரையும் ஒரு 17ஆம் தேதிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. ஃபேமிலியிலையும் ஒரு அமைதியான சூழல்ன்றது ஒரு 17ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அது வரையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓவராலாவே மேஷராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் கொஞ்சம் டஃப்பான ஒரு டைம்னு சொல்லலாம் செப்டம்பர் மந்த். பட் அதே சமயம் ஒரு 17th மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். குறிப்பா பண விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பினான்சியலாவும் சரி, கெரியர் வைஸ் பார்க்கும்போதும் சரி 17th மேல நல்ல ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஓவராலா மிக்சட் ரிசல்ட்னு சொல்லலாம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. ரிஷபராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான். அதாவது மேஜர் பிளானட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. சனி பகவான் வக்ர நிலையில 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல ரொம்ப அற்புதமா இருக்காரு. தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் ரொம்ப பலமா இருக்காரு. 3ஆம் வீட்டுல சுக்கிரனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் ஆனா மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அதாவது பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய், சூரியன், கேது, புதன் 4ஆம் வீட்டுல, ராகு 10ஆம் வீட்டுல, இதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். பிகினிங் ஆஃப் தி மந்த் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கெரியர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கெரியர்லயும் சரி, பேரண்ட்ஸோடைய ஹெல்த்லயும் சரி, பேரண்ட்ஸ் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா 7ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் பீரியட். செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ், அதாவது சந்திர கிரகணம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவார். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஒரே நாள் நடக்குது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவான அம்சம் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம்னு சொல்லலாம். புதன் வந்து மாரகாதிபதி, 2ஆம் வீட்டதிபதி, 5ஆம் வீட்டதிபதி, அசங்கதம் அடைவார். மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கும். கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பிரஷர்ன்றது அதிகரிக்கும். கூடவே சந்திர கிரகணமும் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது 7ஆம் தேதி. சந்திரன் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பிளானட் தான். 3ஆம் வீட்டதிபதி ராகுவோட ஜாயின் பண்ணுவார். சூரியன், கேது, புதனுடைய பார்வையும் இருக்கு. கெரியர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜாப்ல வந்து பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ்ல இருக்கிறவங்களும் ஒரு மந்தமான ஒரு டைம்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகரிக்க போகும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண பாருங்க. அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அதாவது ரிஷபராசிக்கு 6ஆம் ஸ்தானத்துக்கு மாறுவார். இது வந்து ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஒரு சின்ன ரிலீஃப். செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி, 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா ராசியை பார்ப்பாரு 8வது பார்வையா. ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு 13ஆம் தேதிக்கு மேல ஒரு மைனர் ரிலீஃப் தான், ஒரு சின்ன ரிலீஃப் மட்டும் தான். சுக்கிரனும் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான் சுக்கிரனுக்கு. சுக்கிர பலமும் செவ்வாய் பலமும் ரொம்ப நல்லா இருக்கு 13ஆம் தேதிக்கு மேல. பட் ஆனா இது வந்து ஒரு 4 டேஸ் மட்டும் தான். அகைன் புதன் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். 17ஆம் தேதி சூரியனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான பொசிஷன் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அகைன் 17ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். நடுவுல மட்டும் ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கிடைக்கும் 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையும். 17ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டைம் பீரியட் தான். குறிப்பா சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்குது. இந்த சூரிய கிரகணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு அம்சம் கிடையாது. 2 கிரகணமுமே, சந்திர கிரகணமும் சரி, சூரிய கிரகணமும் சரி, ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மந்த்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. குறிப்பா சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல நடக்குது. அதாவது ரிஷபராசிக்கு 5ஆம் வீடு கன்னி ராசியில நடக்குது. பசங்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பசங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பசங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா பஞ்சமாதிபதியான புதனும் கூடவே சேர்ந்து இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகணம்ன்றது நடைபெறுது.
ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது இந்த டைம் பீரியட்ல. ஜாப்லயும் மேலதிகாரி ஏதாவது பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா 17th மேல ஒரு நெகட்டிவான டைம்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகரிக்கும், மானசிகமாகவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். கெரியர்லயும் சரி, ஃபேமிலிலையும் சரி. பணப்புழக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையும்னு சொல்லலாம். 7ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவார். ரிஷபராசிக்கு தனஸ்தானாதிபதி அஸ்தங்கத தோஷம் அடைவார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான். ஓவராலா இந்த மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா மணி ஷார்டேஜ் அப்படின்றது கொஞ்சம் தெரியலாம் ரிஷபராசிக்கு. செலவுகளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு, அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்பா இருந்தாலும் இந்த கிரகணமுடைய இம்பாக்டும் சரி, புதனுடைய அஸ்தங்கத தோஷமும் சரி, கொஞ்சம் நெகட்டிவ் ரிசல்ட்டை இந்த மந்த் அதிகமாக காமிக்கலாம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம். ஓவரால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் ஒரு ஆவரேஜான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். நடுவில் ஒரு 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையும் ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது இருந்தாலும் அகைன் 17ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். ஒரு ஆவரேஜ் டைம்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு செப்டம்பர் 2025. மிதுன ராசி செப்டம்பர் 2025. மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்துல சூரியன் கேது சேர்ந்திருக்காங்க. புதனுக்கு ஒரு நார்மலான ஒரு பொசிஷனா இருந்தாலும் ஓகே தான், சூரியனோட சேர்ந்திருக்காரு, ஒரு நல்ல ஒரு பொசிஷன் சொல்லலாம். மற்றபடி குருவுடைய பொசிஷனும் செவ்வாயோடைய பொசிஷனும் ராகுவுடைய பொசிஷனும் கொஞ்சம் சரியில்லை. குரு வந்து ஜென்ம குரு, 4ஆம் வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் ராகு. சனியுடைய பொசிஷன் நியூட்ரலா இருக்கு, 10ஆம் வீட்டில் இருக்காரு, வக்ர நிலையில இருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் தி மந்த் மிதுன ராசிக்கு பிளானட்ஸோட பொசிஷன். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். குடும்பத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழல்ன்றது உருவாகும். ஃபேமிலிலயும் நல்லா இருக்கு, ஃபினான்ஷியலாவும் நல்லா இருக்கு, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நல்லா இருக்கு. பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸா கண்டிப்பா பாப்பீங்க பிகினிங் ஆஃப் தி மந்த் பிசினஸ் பண்றவங்களுக்கு. பட் அதே சமயம் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவென்ட்ஸ்ன்றது நடக்க போகுது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி 4ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டுல அஸ்தங்கத தோஷம் அடைவார். அது மட்டும் இல்லாம 2ஆம் வீட்டதிபதியான சந்திரன் 9ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவோட சேர்ந்து சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. ஒரு 7ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா குறையும். முடிஞ்ச அளவுக்கு யாரு கூடயும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்றதால பிரச்சனை பெருசாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் வீட்டதிபதி ராகுவோட சேர்றதால மைண்டும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மகுரு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கிரகணம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய அஸ்தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். மென்டலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். வீசிங் ப்ராப்ளம், அதாவது மூச்சு பிரச்சனை வரதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதன் அஸ்தங்கத தோஷம் அடையிறதால. அதே சமயம் தந்தை கூடயும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு 9ஆம் வீட்டுல ராகுவும் சந்திரனும் சேர்றதால. அது மட்டும் இல்லாம 9ஆம் வீட்டை சூரியனும் பாப்பாரு, பித்ருக்காரகரான சூரியன். ஃபாதருடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல இருந்து மூவ் ஆகி 5ஆம் வீட்டுக்கு மாறுவார், 5th ஹவுஸ்க்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் செவ்வாய். அதுலயும் மிதுன ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டதிபதி லாபாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. லாபாதிபதியா இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டதிபதியா தான் அதிகமா ரியாக்ட் பண்ணுவார் செவ்வாய் மிதுன ராசிக்கு. பசங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பசங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பசங்க கூட ஆர்கியூ பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதனால பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 14ஆம் தேதி சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுல இருந்து மூவ் ஆகி 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து சுக்கிர பகவானுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். பட் இருந்தாலும் மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதால நெகட்டிவிட்டி தான் கொஞ்சம் அதிகமா தெரியும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த். செப்டம்பர் 15ஆம் தேதி புதனும் வந்து மூவ் ஆகி 4ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது புதனுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். கன்னி ராசிக்கு மாறுறாரு, அவருடைய சொந்த ராசிக்கு மாறுறாரு. பட் இருந்தாலும் அஸ்தங்கத தோஷத்துல இருப்பாரு. அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுப்பாரு மிதுன ராசிக்காரங்களுக்கு. அகைன் 17ஆம் தேதி சூரிய பகவானும் 3ஆம் வீட்டுல இருந்து மூவ் ஆகி 4th ஹவுஸ்க்கு மாறுவார், 4ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது சூரியனுக்கு கூட ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். ஆல்ரெடி 10ஆம் வீட்டுல சனி பகவான், 10ஆம் வீட்டுல இருக்கிற சனி வந்து சூரிய பகவானையும், 4ஆம் வீட்டுல இருக்கிற சூரியன் 10ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவானையும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சூரியனும் சனியும் வந்து பாத்தீங்கன்னா பகை கிரகங்கள். அவங்களுடைய மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. குறிப்பா செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் கிடையாது. 21ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. குறிப்பா கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, ஜாப் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது நல்லது. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூரிய கிரகணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். ஜீவனஸ்தானம்ன்றது கொஞ்சம் பாதிப்படையுது இந்த கிரகணத்தால. பேரண்ட்ஸோட ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும்.
அதே சமயம் உங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுறது நல்லது. ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம்ன்றது வரலாம். ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப் சேஞ்ச் பண்ற ஐடியா இருந்ததுன்னா இப்போதைக்கு வேண்டாம். இருக்கிற ஜாப்லயே கண்டினியூ பண்றது நல்லது. உயரதிகாரி ஏதாவது பிரஷர் கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஓவராலா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம்னு சொல்லலாம். பட் 7ஆம் தேதிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். மந்த் எண்ட் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். மிதுன ராசிக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். செப்டம்பர் 2025. கடகராசி செப்டம்பர் 2025. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 பேரும் ரொம்ப பலமா இருக்காங்க. சுக்கிரன் வந்து ஜென்ம ராசியிலே இருக்காரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல புதன் ரொம்ப பலமா இருக்காரு. உபஜயஸ்தானம், தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுல செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 12ஆம் வீட்டுல குரு, அஷ்டம ராகு, 9ஆம் வீட்டுல சனி. மேஜர் பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு டீசென்டா இருக்குன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பினான்சியலா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா இருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா எடுத்து பண்ணுவீங்க. அதுக்கேற்ற பலனும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போது குடும்பத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழல்ன்றது உருவாகும். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு டீசென்டான டைம்னு சொல்லலாம், ஒரு 7ஆம் தேதி வரையும். பட் அதே சமயம் 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம், இன்னொன்னு வந்து புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவார். இதுவரையும் ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன்ல இருந்த புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவார், அதாவது பலகீனம் அடைவார்னு சொல்லலாம். இதுவரையும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா பலகீனம் அடைவார். 7ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே சமயம் சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. இந்த கிரகணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில கடகராசி தான் மெயினான ஒரு ராசி. ஏன்னா சந்திர கிரகணம் நடக்கிற அன்னைக்கு சந்திராஷ்டமம் கூட கடகராசிக்காரங்களுக்கு நடக்குது. அஷ்டமஸ்தானத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருப்பாரு, ராகுவோடு சேர்ந்து இருப்பாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். ஓவர் திங்கிங்கை கம்மி பண்றது ரொம்ப நல்லது. ஓவர் திங்கிங்கால தான் வந்து பாத்தீங்கன்னா பாதி பிரச்சனைகளே உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதானமா இருக்க பாருங்க. பண விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. யாரை நம்பியும் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதனால பிரச்சனையில போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபினான்ஷியலா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். பிசினஸ்லயும் ரொம்ப டல்லான ஒரு டைம் தான். பிசினஸ் அண்ட் ஜாபா இருந்தாலும் ஜாப்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தான் நல்லது. ஏன்னா அஷ்டமஸ்தானம் ரொம்ப பலகீனம் அடையுது. பேச்சிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். வாக்குஸ்தானத்துல ஆல்ரெடி அக்ரெசிவான பிளானட்ஸ் சூரியன், கேது சேர்ந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகணம் நடக்குது. புதனும் அஸ்தங்கத தோஷம் அடைவார். புதன் வந்து ஆல்ரெடி பேச்சுக்கு காரகர். பேச்சால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுத்துறாதீங்க. அதை நிறைவேற்ற போக முடியாம போகலாம். ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஹார்ஷாவும் யார்கிட்டயும் பேசிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பேசுறது நல்லது. 2ஆம் வீடு அஷ்டமஸ்தானம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல. அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாயும் 3ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவரையும் ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன்ல இருந்த செவ்வாயும் 4th ஹவுஸ்க்கு மாறுவார். கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பஞ்சமாதிபதி, 10ஆம் வீட்டதிபதி, 5th and 10th லார்ட். ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானட் தான். பட் ஆனா அவர் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடையாது. அதாவது 4ஆம் வீடு அர்த்தாஷ்டமஸ்தானத்துல இருப்பாரு. 10ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. அவருடைய ராசியை அவரே பார்த்தாலும் அவர் இருக்கிற பொசிஷன் வந்து ரொம்ப பலகீனமான ஒரு பொசிஷன் தான். குறிப்பா பேரண்ட்ஸோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இடமாற்றம்ன்றது ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு வரலாம். கெரியர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கடகராசிக்காரங்க. 13ஆம் தேதிக்கு மேல 14ஆம் தேதி சுக்கிர பகவான் ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு மாறுவார். சுக்கிரனுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். தனஸ்தானத்துக்கு மாறுறாரு. பட் இருந்தாலும் மற்ற பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சுக்கிர பகவானுடைய இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட்ன்றது ரொம்ப கம்மியா தான் தெரியும். ரொம்ப மைனரா தான் தெரியும். அகைன் 15ஆம் தேதி புதனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான பொசிஷனுக்கு மாறுவார். 2ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். 17ஆம் தேதி சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். சூரியனுக்கு 3ஆம் வீடு உபஜயஸ்தானம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனா இருந்தாலும் 9ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் சூரியனையும் 3ஆம் வீட்டுல இருக்கிற சூரியன் 9ஆம் வீட்டுல இருக்கிற சனியையும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும். சூரியன் சனி பகை கிரகங்கள். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன் தான் கடகராசிக்கு. சூரியனுக்கு ஸ்தான பலம் இருந்தாலும் அவர் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ன்றது சூரியன் மேலேயும் இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன் தான் ஓவராலா பார்க்கும்போது. இளைய சகோதரர் வழியில பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யங்கர் சிப்லிங்ஸால, அதாவது தம்பி இல்லைன்னா தங்கையால. அதே சமயம் சொத்து பிரச்சனை வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரையும் நீங்க ஏதாவது லீகல் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அகைனிஸ்டா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது நல்லது. 9ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அதே சமயம்
செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம், ஒரு நார்மலான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சனி சூரியனை பார்க்கறதும் சூரியன் சனியை பார்க்கறதும் இந்த மியூச்சுவல் ஆஸ்பெக்டால ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அவர் இருக்கிற பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. 3ஆம் வீட்டுல ரொம்ப பலமா இருக்காரு. ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல. அதாவது மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கண்டிப்பா பார்க்கலாம் கடகராசிக்காரங்க. ஓவராலாவே பினான்சியலாவும் சரி ஃபேமிலிலையும் சரி ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். மந்த் எண்டு வரையுமே, அதாவது 21ஆம் தேதியில இருந்து மாச கடைசி வரையுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங்கை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கடகராசிக்காரங்க. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜுக்கு போகலாம், குறிப்பா 7ஆம் தேதிக்கு மேல. நேத்து ஒண்ணு நினைப்பீங்க, இன்னைக்கு ஒண்ணு பிளான் பண்ணுவீங்க, கடைசியில வேற ஏதோ ஒண்ணு செஞ்சு முடிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளா இல்லாம ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகலாம் 7th மேல. ஓவராலா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த் தான். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு டீசென்டா இருந்தாலும் ஒரு 7ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரையும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். பட் அகைன் ஒரு 21ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். ஃபேமிலியிலையும் சரி ஃபினான்ஷியலாவும் சரி ஒரு மிக்சட் ரிசல்ட்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. சிம்மராசி செப்டம்பர் 2025 சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்னு சொல்லலாம் செப்டம்பர் 2025. அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த் பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷனை தான் இருக்காங்க. சுக்ரன் குரு, அதாவது 12ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிர பகவானும் 11ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவானும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்காங்க. மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷனை தான் இருக்காங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. ஜன்ம ராசிலேயே கேது சூரியன் புதன், வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல செவ்வாய், அஷ்டமஸ்தானத்துல சனி, 7ஆம் வீட்டுல ராகு, எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். பிகினிங் ஆஃப் தி மந்த் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. குறிப்பா பேச்சில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாய் சனி பகவானையும் சனி வந்து செவ்வாயையும் பாக்குறாங்க. மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ன்றது இருக்கு சனிக்கும் செவ்வாய்க்கும் பிகினிங் ஆஃப் தி மந்த். குடும்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாம ஆர்கியூ பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. மாதம் ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது சிம்மராசிக்காரங்க. அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். சிம்மராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி, லாபாதிபதி மாரகாதிபதி புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவார். அதே சமயம் சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. சிம்மராசிக்கு 7ஆம் வீட்டுல நடக்குது. 7th ஹவுஸ்ல வந்து இந்த சந்திர கிரகணம் நடக்குது. 7ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி ஜன்ம ராசிலேயே 2 அக்ரெசிவான பிளானட்ஸ் சூரியன் கேது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா புதனும் அஸ்தங்கதம் அடைவார். 7ஆம் வீட்டுல சந்திர கிரகணமும் நடக்குது. லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா போறது நல்லது. பிசினஸ் அண்ட் ஜாப்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பிசினஸ்ல ஒரு மந்தமான ஒரு டைம்னு சொல்லலாம் சிம்மராசிக்கு 7th மேல. குறிப்பா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதாவது பிசினஸ் பார்ட்னர் கூடயும் பிரச்சனைகள் வரலாம். ஓவர் திங்கிங்கை கம்மி பண்றது நல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது சிம்மராசிக்கு. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் ஸ்டேஜுக்குள்ள உங்களை தள்ளிவிடும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது, நிதானமா முடிவெடுக்கிறது நல்லது. அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருந்து மூவாயி 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து செவ்வாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் சொல்லலாம். உங்க தைரியத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபத்தை கண்டிப்பா பாப்பீங்க. இதுவரையும் நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருந்த செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு நல்ல ஒரு பலமான பொசிஷனுக்கு மாறுவார். எதுவா இருந்தாலும் தைரியமா ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல லாபம்ன்றதும் கண்டிப்பா கிடைக்கும் 13ஆம் தேதிக்கு மேல. குறிப்பா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அகைன் 14th, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவானும் கடகராசியிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வருவார். இதுவும் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். கெரியர்ல இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. புதனும் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ஜன்ம ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு மூவ் ஆவார். இதுவும் புதனுக்கு நல்ல ஒரு பொசிஷன் தான். ஓவராலா சிம்மராசிக்கு ஒரு 13ஆம் தேதிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். செவ்வாய் சுக்கிரன் புதன் இவங்க 3 பேரோட பொசிஷனும் மாறுறதால ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் ஓவராலா கெரியர் அண்ட் ஃபேமிலியில. பட் அகைன் 17ஆம் தேதி சூரிய பகவான் ஜன்ம ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து சூரியனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் சூரியனையும் 2ஆம் வீட்டுல இருக்கிற சூரியன் சனி பகவானையும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன். ஆல்ரெடி 2ஆம் வீட்டில் செவ்வாய் பலகீனமா இருந்திருப்பாரு. பட் ஆனா அவர் மூவ் ஆயிடுவார் 13ஆம் தேதி. பட் ஆனா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அதனால இந்த மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே யாரு கூடயும் ஹார்ஷா மட்டும் பேசிடாதீங்க. பிரச்சனையில போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. மணி ஷார்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேல தெரியலாம். ஒரு 17th மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அகைன் செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்குது. சூரிய கிரகணம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான். இந்த வாட்டி வர சூரிய கிரகணம் 2ஆம் வீட்டுல நிகழுது. மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். இந்த டைம் பீரியட்ல
ஏதாவது மேஜர் டிசிஷன் எடுக்க வேண்டி இருந்ததுன்னா போஸ்ட்போன் பண்றது நல்லது. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போகலாம். 21ஆம் தேதிக்கு மேல ஏதாவது ரொம்ப முக்கியமான டிசிஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா எடுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா போஸ்ட்போன் பண்றது நல்லது. பண விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பண பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த டைம் பீரியட்ல. குருபலம் நல்லா இருந்தாலும் மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. பிசினஸ் அண்ட் ஜாப்லயும் ரொம்ப மந்தமான ஒரு டைம் பீரியட் தான். மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். ஓவராலா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்தே ஓரளவுக்கு நார்மலான ஒரு டைம் பீரியட் தான். 7ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். பட் அகைன் ஒரு 13ஆம் தேதியில இருந்து ஒரு 17ஆம் தேதி வரையும் ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். பட் அகைன் ஒரு 17ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். அப் டு மந்த் எண்டு வரையும், மாதம் இறுதி வரையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. கன்னி ராசி செப்டம்பர் 2025 செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது ராகு சுக்கிரனை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாருமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஜன்ம ராசிலேயே செவ்வாய், சப்தமஸ்தானத்துல சனி, 10ஆம் வீட்டுல குரு, 12ஆம் வீட்டுல சூரியன், கேது, புதன் எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். சுக்கிரன் ராகு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. மாதம் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டைம் பீரியட் தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோவப்படாதீங்க. கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஜன்ம ராசிலேயே செவ்வாய், சப்தமஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானும் செவ்வாயை பார்ப்பாரு. இதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. கோவத்தால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனத்துல போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா கன்னி ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் ஜன்ம ராசியில இருப்பாரு. எந்த வம்புக்கும் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்க பாருங்க பிரச்சனைகளுக்கு. நீங்க சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு மாறலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பம்புகளுக்கு எல்லாம் போகாம தூரமா இருக்கிறது நல்லது. பட் அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. புதன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கத தோஷம் அடைவார். கன்னி ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி 10ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டுல அஸ்தங்கத தோஷம் அடைவார் புதன். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான் கன்னி ராசிக்கு. ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். பட் அதே சமயம் 6ஆம் வீட்டுல சந்திர பகவான் ராகுவோட சேர்ந்து சந்திர கிரகணம்ன்றது அன்னைக்கு நடக்குது. இந்த சந்திர கிரகணம் கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஒரு டீசென்டான ஒரு டைம்னு சொல்லலாம் சந்திர கிரகணத்தை பொறுத்த வரையும். பட் ஆனா புதனுடைய பொசிஷன் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. குறிப்பா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கடன் வாங்கல் கொடுக்கலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 7ஆம் தேதிக்கு மேல கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கடன் கொடுத்திருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லது. அதனால பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மையாலையும் பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஹெல்த்தை வந்து பாத்துக்கோங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி ஜன்ம ராசியில இருக்கிற செவ்வாயும் 2ஆம் வீட்டுக்கு மாறுவார். அதாவது வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. செவ்வாய்க்கு 2ஆம் வீடு அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான பொசிஷன் கிடையாது. பேச்சுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அக்ரெசிவான பிளானட் செவ்வாய் வந்து 2ல மாறினதுக்கு அப்புறம் யாரு கூடயும் ஹார்ஷா மட்டும் பேசிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்க பாருங்க. பணப்புழக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையலாம். மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியலாம். ஒரு 13ஆம் தேதிக்கு மேல செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது கன்னி ராசிக்காரங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். பட் இருந்தாலும் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்கிறதால இந்த சுக்கிர பகவானுடைய இந்த ரிசல்ட்ன்றது கொஞ்சம் குறையலாம். அந்த அளவுக்கு தெரியாம போகலாம். அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் தெரியாம போகலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 17ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி புதன் வந்து 12ஆம் வீட்டுல இருந்து ஜென்ம ராசிக்கும், 17ஆம் தேதி சூரியன் வந்து 12ஆம் வீட்டுல இருந்து ஜென்ம ராசிக்கும் மாறுவாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கும் புதனுக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது தெரியாம போகலாம் அந்த அளவுக்கு. 17ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட் தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சூரியன் வந்து ஜென்ம ராசிக்கு மாறுவார். அது மட்டும் இல்லாம சனி வந்து சூரியனையும், சூரியன் வந்து சனி பகவானையும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும். சனி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பகை கிரகங்கள். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான் கன்னிக்கு. குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிலேயே நடக்குது. இது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம்னு சொல்லலாம். இந்த கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு டைம் தான் கன்னிக்கு. இந்த கிரகணம் நடக்கும்போது கெரியர்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்ல இருக்கிறவங்க இன்னும் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த டைம்ல. ஏன்னா அவங்களுடைய ரெப்புடேஷன் அப்படின்றது ஸ்பாயில் ஆகலாம். அவங்க பண்ணாத தப்புக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வீண் பழி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிரகணம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டைம்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. 21ஆம் தேதிக்கு மேல மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஓவராலா ஜாப் அண்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு மந்தமான டைம்னு சொல்லலாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு.
ஜாப்ல இருக்கிறவங்க உயரதிகாரி ஏதாவது பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஜாப் சேஞ்ச் பண்றது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடையாது கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஓவராலா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் செப்டம்பர் 2025. இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது கன்னி ராசிக்காரங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறதால அந்த நெகட்டிவ் ரிசல்ட்டையும் நீங்க பாசிட்டிவா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஆவரேஜ் வந்து கன்னிக்கு செப்டம்பர் 2025. துலா ராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லாபஸ்தானத்துல சூரியன், கேது, புதன், 6ஆம் வீட்டுல சனி பகவான் வக்ர நிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 9ஆம் வீட்டுல குரு ராசியே பாக்குறாரு. பிளானட்டோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சுக்கிரன், செவ்வாய், ராகு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. பட் அது ஓகே தான். துலா ராசிக்காரங்களுக்கு ஓவராலா பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் டைம்னு சொல்லலாம். பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் துலா ராசிக்காரங்களுக்கு. கெரியர்ல மட்டும் கொஞ்சம் டல்லான ஒரு மூவ்மெண்ட்ன்றது தெரியலாம் மாதம் ஆரம்பிக்கும் போது. பிகினிங் ஆஃப் தி மந்த்ல 10ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிறதால, அதுவும் பகை வீட்டுல இருக்காரு, சந்திர பகவானுடைய வீட்டுல இருக்காரு. ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே வந்து கொஞ்சம் டல்லான ஒரு டைம் பீரியட் தான். செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ஆனா செலவுகளுக்கு ஏத்த பண வரவும் கண்டிப்பா இருக்கும். ஓவராலா பிகினிங் ஆஃப் தி மந்த் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவாரு. புதன் வந்து பாக்யாதிபதி 12ஆம் வீட்டதிபதி, லாபஸ்தானத்துல அஸ்தங்கத தோஷம் அடைவாரு. ஆல்ரெடி கேது, சூரியன் சேர்ந்திருக்காங்க. 7ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. துலா ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல நடக்குது சந்திர கிரகணம். பசங்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பசங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பசங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். 5ஆம் வீடு ரொம்ப பலகீனம் அடையுது சந்திர கிரகணத்தாலையும் புதன் அஸ்தங்கத தோஷம் அடையிறதாலையும். ஒரு 7ஆம் தேதிக்கு மேல துலா ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே சமயம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 12ஆம் வீட்டுல இருந்து ஜென்ம ராசிக்கே மாறுறாரு. கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வீண் கோவத்தை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து அக்ரெசிவ் பிளானட். 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி துலா ராசிக்காரங்களுக்கு. ஜென்ம ராசிக்கே வர்றாரு. குருவுடைய பார்வை இருந்தாலும் அவர் சுக்கிர பகவானுடைய வீடு, அதாவது பகை வீட்டுக்கு வர்றாரு. வீண் கோவத்தை அவாய்ட் பண்றது நல்லது. அதே சமயம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ன்றது உருவாகும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டையே பாக்குறாரு. அது ஒரு பாசிட்டிவான அம்சம்னு கூட சொல்லலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் 10ஆம் வீட்டுல இருந்து மூவ் ஆகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதாவது 11ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. சுக்கிரனுக்கு 11ஆம் வீடு நல்ல ஒரு பொசிஷன் தான். நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் லாபஸ்தானம்ன்றது. ராசி அதிபதி, அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல மாறுறாரு. பட் இருந்தாலும் மத்த பிளானட்ஸோட டிரான்சிட் பார்க்கும்போது, அதாவது 15ஆம் தேதி புதனும் 17ஆம் தேதி சூரியனும் சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு மாறுவாங்க. இது வந்து துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம்னு சொல்லலாம். நெகட்டிவான ஒரு பொசிஷன். 17ஆம் தேதிக்கு மேல செலவுகள் வந்து அதிகரிக்க கூடும். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்கமின்மையால பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இது வந்து சரியான டைம்ன்றது கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்றது நல்லது. 12ஆம் வீடு ரொம்ப பலகீனமா இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் சொல்லலாம். அதுவும் 12ஆம் வீடு உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீட்டுல நடக்குது சூரிய கிரகணம் கன்னி ராசியில. இந்த கிரகணம் துலா ராசிக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. குறிப்பா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓவர் திங்கிங்கை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும். ஓவர் திங்கிங்கால பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் சனி பகவானையும், சனி பகவான் சூரிய பகவானையும் பார்ப்பாங்க. மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு இந்த கிரகணம் நடக்கிற டைம்ல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான். கோர்ட்டு கேஸ்ன்னு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சொத்து பிரச்சனை மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது நல்லது இந்த டைம் பீரியட்ல. ஓவராலா துலா ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு நார்மலான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் 17th மேல. குறிப்பா கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் அரசியல்ல இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு ரெபுடேஷன்ன்றது ஸ்பாயில் ஆகலாம். நீங்க பண்ணாத தப்புக்கு கூட உங்க மேல வீண் பழி வரலாம். துலா ராசிக்காரங்க 17ஆம் தேதிக்கு மேல. பிசினஸ் அண்ட் ஜாப்லயும் ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட் தான். எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை பார்க்க முடியாது. பிசினஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது இந்த டைம் பீரியட்ல. ஓவராலா துலா ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு டீசென்டான டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா ஒரு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது துலா ராசிக்காரங்க. ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. விருச்சிக ராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு இந்த மந்த் விருச்சிக ராசிக்கு. அதாவது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது 10ஆம் வீட்டுல சூரியன், புதன், கேது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல செவ்வாய் ரொம்ப அற்புதமா இருக்காங்க. குரு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்காரு. அதே சமயம் ராகு அண்ட் சனி
ரெண்டு பேருமே ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஓவராலா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கோல்டன் மந்த்னு சொல்லலாம். குறிப்பா 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான், கேது, புதன் கெரியர்ல வந்து நல்ல ஒரு growthன்றது கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு டைம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். அரசு வழியில உங்களுக்கு வேலைகள் ஏதாவது நடக்க வேண்டி இருந்ததுன்னா ரொம்ப சாதகமா இருக்கு இந்த டைம் பீரியட்ல. 10ஆம் வீடு அந்த அளவுக்கு பலமா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குன்றது உயரும் இந்த டைம்ல. ரொம்ப அனுகூலமான ஒரு டைம். ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுவுமே ரொம்ப அனுகூலமா இருக்கு. குறிப்பா பேங்கிங் செக்டார், ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். அதே சமயம் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம் பீரியட். செவ்வாயுடைய பலம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓவராலா பிகினிங் ஆஃப் தி மந்தே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றதை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவாரு. அதே சமயம் சந்திர கிரகணமும் நடக்குது. 2 ஈவெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் நடக்குது. ஒரு 7th மேல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா பேரண்ட்ஸ் உடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. பேரண்ட்ஸ் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது நல்லது. ஒரு மைனர் இன்ஜூரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு 7th மேல. பட் ஆனால் இந்த சந்திர கிரகணமுடைய எஃபெக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஒரு நியூட்ரலான ஒரு டைம்னு சொல்லலாம். புதன் அஸ்தங்கதம் அடைஞ்சாலும் அவர் 10ஆம் வீட்டில் ரொம்ப பலமா இருக்காரு. அதனால இந்த சந்திர கிரகணத்தோட இம்பாக்ட்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் விருச்சிக ராசிக்கு. அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி இதுவரையும் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். 12ஆம் வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி 6ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டில் மறைவாரு. செலவு கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. பட் ஆனால் அதுக்கேற்ற பண வரவும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த சிக்கல்ன்றது தீரும். கடன் வாங்கி இருந்தீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க. கடன் கொடுத்துருந்தீங்கன்னா பணம் வசூலாகும். ஓவராலா எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு. 14ஆம் தேதி சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுவார். சுக்கிரனுக்கு 10ஆம் வீடு ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் தான். கெரியர்ல மட்டும் ஒரு சின்ன ஸ்லோ மூவ்மெண்ட்ன்றது தெரியலாம். பட் ஆனால் மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதால சுக்கிர பகவானுடைய அந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ன்றது பெரிய அளவுக்கு தெரியாது. அதுலயும் குறிப்பா புதன் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதியும் சூரிய பகவான் 17ஆம் தேதியும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவாங்க. 17ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருப்பாங்க. புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்கும். சூரியன் சனி பகவானையும் சனி பகவான் சூரியனையும் பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்கு சூரியன் சனி ரெண்டு பேருமே ஒரு நியூட்ரலான ஒரு பிளானட் தான். அதாவது சமநிலையான ஒரு கிரகங்கள். அதனால ஒரு பாசிட்டிவ் டைம்னு சொல்லலாம் 17th மேலேயும். குறிப்பா ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப அனுகூலமா இருக்கு 17th செப்டம்பருக்கு மேல. ஜாப்ல இதுவரையும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தவங்க எல்லாருமே சைலண்ட் ஆவாங்க இந்த டைம் பீரியட்ல. கூடவே 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல நடக்குது. லாபாதிபதியான புதனும் சூரியனோட சேர்ந்து இருக்காரு. ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம்னு சொல்லலாம். அரசு வழியில ஒரு பெரிய அனுகூலம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. உங்களுக்கு ஆல்ரெடி 2ஆம் வீட்டை, அதாவது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பகவான் பாக்குறாரு. கூடவே இப்ப லாபஸ்தானத்திலையும் லாபாதிபதி சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட்ன்றது கைக்கு கிடைக்கும் மந்த் எண்டில். ஒரு 17ஆம் தேதிக்கு மேலேயும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. 21ஆம் தேதிக்கு மேல இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அந்த கிரகணத்துக்கு அப்புறம். ஓவராலா மந்த் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம், ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ன்றதை நீங்க எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரங்க. ஃபேமிலியிலயும் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல்ன்றது உருவாகும். இதுவரையும் இருந்த அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும்னு சொல்லலாம். ஓவராலா செப்டம்பர் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் தி மந்த்ல இருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்கலாம். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13ஆம் தேதிக்கு மேல ஒரு மைனர் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது. இந்த மாதம் முழுக்கவே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்கலாம். ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 2025. தனுசு ராசி செப்டம்பர் 2025. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு மிக்சட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவான் ரொம்ப பலமா இருக்காரு. பட் ஆனால் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீடு பலகீனம் அடைஞ்சிருக்கு. அதாவது சூரியன், கேது, புதன் 3 கிரகங்களும் 9ஆம் வீட்டுல ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டுல கொஞ்சம் பலமா இருக்காரு. அதே சமயம் சனி பகவான் செவ்வாயையும் செவ்வாய் வந்து சனி பகவானையும் பாக்குறாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு. இதனால செவ்வாயுடைய அந்த பாசிட்டிவிட்டியும் குறையும். பட் ஆனால் ஓகேன்னு சொல்லலாம். ஒரு டீசென்டான ஒரு டைம் பீரியட் பிகினிங் ஆஃப் தி மந்த். குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு ஜன்ம ராசியில. ராகுவும் 3ஆம் வீட்டுல ரொம்ப பலமா இருக்காரு. கெரியரை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையும் பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கொஞ்சம் கிளியர் ஆகும் மாதம் பிறக்கும் போதே. அதே சமயம் தகப்பனாருடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது ஃபாதருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. 9ஆம் வீடு பாலாகி இருக்கு. ஃபாதர் சைடு ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஃபாதர் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இந்த விஷயத்துல மட்டும் ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது.
சுவாச பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே. அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவாரு. தனுசு ராசிக்கு புதன் வந்து 7ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டுல அஸ்தங்கத தோஷம் அடைகிறாரு. கூடவே சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட் ஒரு 7th மேல. குறிப்பா லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஜாப் அண்ட் பிசினஸ்லயும் ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட். ஜாப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. உயரதிகாரி கூட ஆர்கியூ பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது இந்த டைம் பீரியட்ல. பிசினஸ்லயும் ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டல்லா இருக்கும் இந்த டைம் பீரியட். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை செவ்வாய் மேல இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. இளைய சகோதரர் வழியிலையும் பிரச்சனைகள் வரலாம். இந்த கிரகணம் வந்து 3ஆம் வீட்டுல தான் நடக்குது. யங்கர் சிப்ளிங்ஸால ப்ராப்ளம்ன்றது கிரியேட் ஆகலாம். அதாவது தம்பி இல்லைன்னா தங்கையால. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த டைம்ல. அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி 10ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு, அதாவது 11ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க. குறிப்பா கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் இருந்த பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ன்றது தெரியும். பிசினஸ் அண்ட் ஜாப் ரெண்டு இதுலயுமே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ன்றது தெரியும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சுன்னு சொல்லலாம் 13ஆம் தேதிக்கு மேல. ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு 13ஆம் தேதிக்கு மேல தான் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் 13th மேல. அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம். ஓவராலா ஒரு 13ஆம் தேதிக்கு மேல தான் அந்த ஒரு ரிலீஃப்ன்றது கிடைக்கும். அதே சமயம் 14ஆம் தேதி 8ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான் சுக்கிரனுக்கு. கூடவே மற்ற பிளானட்ஸ் 15ஆம் தேதி புதனும் 17ஆம் தேதி சூரிய பகவானும் 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். 10ஆம் வீட்டுக்கு சூரியனும் புதனும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் 17ஆம் தேதிக்கு மேல. 2ஆம் வீட்டதிபதியான சனி வந்து 9ஆம் வீட்டதிபதியான சூரியனும் பார்ப்பாரு. பாக்யாதிபதியான சூரியன் தனஸ்தானாதிபதியான சனி பகவானையும் பார்ப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு குருபலமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜென்ம ராசியே குரு பகவான் பார்க்கறாரு. பெரிய அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ன்றதை பார்க்கலாம் 17th மேல. குடும்பத்திலையும் ஒரு அமைதியான ஒரு சூழல்ன்றது உருவாகும். அதுலயும் குறிப்பா செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கூட சொல்லலாம். அதுலயும் கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச்ன்றது கிடைக்கும். பாசிட்டிவான சேஞ்ச். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம்ன்றது வரலாம். ஜாப் சேஞ்சோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் சேஞ்சோ வரலாம். பட் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் அமையும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். செல்வாக்குன்றது உயரும். ஓவராலா ஃபினான்ஷியலாவும் சரி, ஃபேமிலிலையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் 17th மேல தனுசு ராசிக்காரங்களுக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நீங்க ஏதாவது வேலைகள் நடக்க வேண்டியிருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்கு. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. புதனோட சேர்ந்து இருக்காரு 10ஆம் வீட்டுல. லீகல் இஷ்யூஸ்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சொத்து பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு மந்த் எண்டில். இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு சுமாரான ஒரு டைமா இருந்தாலும் ஒரு 13ஆம் தேதிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கிடைக்கும். பட் ஆனால் 17ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க. மந்த் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் டைம் பீரியட்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. மகர ராசி செப்டம்பர் 2025. இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நார்மலா இருக்கு. சனி பகவான் புதனை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாருமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. 2ஆம் வீட்டுல ராகு, 6ஆம் வீட்டுல குரு, அஷ்டமஸ்தானம் ரொம்ப பலகீனமா இருக்கு. சூரியன் கேது அஷ்டமத்துல மறைஞ்சிருக்காங்க. 7ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கிரனும் ஒரு நெகட்டிவான பொசிஷன் தான். 9ஆம் வீட்டுல செவ்வாய். சனி புதனை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன். குறிப்பா வேலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிகினிங் ஆஃப் தி மந்த்ல இருந்து. இந்த செப்டம்பர் மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் பண்றவங்களும் சரி, பிசினஸ் பண்றவங்களும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவார். இதுவரையும் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கத தோஷம் அடைவார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணமும் நடக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணம் 2ஆம் வீட்டுல நடக்குது. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் கிடையாது. குடும்பத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல நடக்கிறதால பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி 2ஆம் வீட்டுல ராகு ரொம்ப பலகீனமா இருக்காரு. 2ஆம் வீட்டை சூரியன் கேதுவும் பாக்குறாங்க. பேச்சுக்கு காரகரான புதனும் அஸ்தங்கத தோஷம் அடைவார் 7ஆம் தேதி. பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு கூடயும் வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. அதனால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்திலையும் கொஞ்சம் அமைதியா போறது நல்லது. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க.
ஃபேமிலிலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லைஃப் பார்ட்னர் கூடயும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரனும் பலகீனமா இருக்காரு. 7ஆம் வீட்டுல பகை வீட்டுல இருக்காரு, சந்திரனுடைய வீட்டுல. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். 7th மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மகர ராசிக்காரங்க. அதுலயும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சூரியனும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்காரு. அவருடைய சொந்த ராசியில இருந்தாலும் மறைஞ்சிருக்காரு, கேது பகவானோட சேர்ந்திருக்காரு. அதனால கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மன குழப்பம்ன்றது அதிகரிக்கும். சந்திரன் வந்து மனோகாரகர்னு சொல்லுவாங்க. அவருடைய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது இல்ல மகர ராசிக்கு. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றது, தியானம் பண்றது, இந்த மாதிரி பண்றது நல்லது. மகர ராசிக்காரங்க பொறுமையா இருக்கிறது நல்லது. 7th மேல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுறது நல்லது. அஷ்டமஸ்தானம் பலகீனமா இருக்கிறதால சின்ன சின்ன இன்ஜூரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்லோவா போறது நல்லது. அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் வந்து 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து செவ்வாய்க்கு ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் தான். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கிடைக்கும். ஒரு சின்ன ரிலீஃப். அதிலும் குறிப்பா கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ரிலீஃபை எதிர்பார்க்கலாம். குருவுடைய பார்வையும் செவ்வாய் மேல விழுது. ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட் 13ஆம் தேதிக்கு மேல. ஜாப்ல இதுவரையும் இருந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குறையும் சொல்லலாம். ஓரளவுக்கு கம்மியாகும். அதே சமயம் மற்ற பிளானட்ஸ், சுக்கிர பகவான் வந்து 14ஆம் தேதி கடக ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார். இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு மாறினதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். ஒரு அமைதியான சூழல்ன்றது உருவாகும் 14ஆம் தேதிக்கு மேல. 15ஆம் தேதி புதனும் 17ஆம் தேதி சூரிய பகவானும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவாங்க. அதாவது மகர ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு மாறுவாங்க. இது வந்து சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான். அதுலயும் குறிப்பா வந்து சூரியன் தகப்பனார் ஸ்தானத்துல வர்றாரு. ஃபாதர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவானுடைய பார்வையும் சூரியன் மேல இருக்கு. சனி சூரியனையும் சூரியன் சனி பகவானையும் பாக்குறாங்க. ஃபாதருடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி சொத்து பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லீகல் லிட்டிகேஷன்ஸ் புதுசா ஆரம்பமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா கவர்மெண்ட் சைட்ல அரசு வழியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதுலயும் செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் அப்படின்றது நடைபெறுது. இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் கிடையாது. ஏன்னா 9ஆம் வீட்டுல சூரியன் கிரகணம் அடைகிறார். தகப்பனாருடைய ஸ்தானத்துல அடைகிறார். பித்ருகாரகர் பித்ருஸ்தானத்துல இருக்கிறதே ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம். அந்த டைம்ல கிரகணம் வேற நடக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பினான்சியலா பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மந்த் முழுக்கவே மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியலாம். ஏன்னா 2ஆம் வீடு ரொம்ப பலகீனமா இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸும் 2ஆம் வீட்டை பாக்குறாங்க. செப்டம்பர் மந்த் முழுக்கவே ஒரு மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியலாம். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. ஓவராலா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் ஒரு ஆவரேஜான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு நார்மலான டைமா இருந்தாலும் ஒரு 7ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். அதே சமயம் ஒரு 13ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது கிடைக்கும். ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது எதிர்பார்க்கலாம். பட் 17ஆம் தேதிக்கு மேல ஃபாதருடைய ஹெல்த்லயும் இந்த லீகல் லிட்டிகேஷன்ஸ்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கெரியரை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு மந்த் எண்ட்ல மகர ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் இந்த மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியலாம். ஓவராலா இந்த செப்டம்பர் 2025 ஒரு ஆவரேஜ் மந்த்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு. கும்பராசி செப்டம்பர் 2025 செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். குரு பகவானை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாருமே ஒரு நெகட்டிவான பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஜன்ம ராசிலேயே ராகு, சப்தமஸ்தானத்துல சூரியன் கேது புதன், குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு. 6ஆம் வீட்டுல சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். இந்த மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா பேச்சில ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பண விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியலாம் இந்த மந்த் முழுக்கவே கும்பராசிக்காரங்களுக்கு. ரிலேஷன்ஷிப்லயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிர பகவான் ஒரு பலகீனமான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகரிக்கும். சூரியன் கேது சேர்ந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜன்ம ராசியில ராகு பகவான். ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்ன்றது உருவாகலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். அதுலயும் குறிப்பா செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்குது. புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு ஜன்ம ராசிலேயே சந்திரன் இருப்பாரு சந்திர கிரகணம் நடக்கிற டைம்ல. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு. 7ஆம் வீட்டுல புதனும் அஸ்தங்கதம் அடைவார். பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பிரஷர்ன்றது அதிகமாகலாம். மேலதிகாரி அழுத்தம் கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கும். ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா வியாபாரக்காரர்கள் அஸ்தங்கதம் அடைவார் 7ஆம் தேதி. கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்காரு, சப்தமஸ்தானத்துல இருக்காரு.
அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு 7th மேல ஓவராலா இந்த சந்திர கிரகணமும் சரி அஸ்தங்கத தோஷமும் சரி அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான அம்சம் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் செப்டம்பர் 13 அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவும் செவ்வாய்க்கு ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் தான். ரொம்ப பாசிட்டிவும் சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து செவ்வாய் மேல இருக்கு. ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது இருக்கும். இளைய சகோதரர் வழியில ஒரு லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது யங்கர் சிப்லிங்ஸால, தம்பி இல்லைன்னா தங்கையால. பட் அதே சமயம் தந்தையுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 9ஆம் வீட்டுல பாவகிரகம் இருக்கிறதால. செப்டம்பர் 14 சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டுல இருந்து மூவ் ஆகி சப்தமஸ்தானத்துக்கு மாறுவார். இது சுக்கிர பகவானுக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த டைம்ல. ஏன்னா சுக்கிரனுக்கு 7ஆம் வீடு அந்த அளவுக்கு பாசிட்டிவான வீடு கிடையாது. கேதுவோட சேருவார் 14th மேல. மற்ற பிளானட்ஸ் அதாவது 15ஆம் தேதி புதனும் 17ஆம் தேதி சூரியனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவாங்க. அதாவது கும்ப ராசிக்கு அஷ்டமஸ்தானம். இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். குறிப்பா வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால. பணப்புழக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறையும். ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதுலயும் குறிப்பா ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்ப கூடாது இந்த டைம் பீரியட்ல. நம்புறதால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ரொம்ப டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் 17ஆம் தேதிக்கு மேல. அதுலயும் குறிப்பா 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுது. இந்த சூரிய கிரகணமும் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு கிடையாது. ஏன்னா கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சூரிய கிரகணம் நடக்குது. ஆல்ரெடி 7.5 சனி உங்களுக்கு நடக்குது. 2ஆம் வீட்டுல சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு. சனி வந்து சூரிய பகவானையும், சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற சூரியன் சனி பகவானையும் பார்ப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகணம்ன்றது நடக்குது. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான டைம் பீரியட் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கெரியர் அண்ட் பிசினஸ்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இந்த கிரகணம் டைம்ல டிராவல் பண்ணும்போதும் கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய செல்வாக்குன்றது குறையலாம், அவங்களுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகலாம். சூரியன் வந்து அரச கிரகம், அவர் வந்து மறைகிறார் அஷ்டமஸ்தானத்துல. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கு. புதன் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. குறிப்பா ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு சரியான டைம் பீரியட் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு. பேங்கிங் செக்டர்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. டிராவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிர பகவான் ரொம்ப பலகீனமா இருக்காரு. சப்தமஸ்தானத்துல கேதுவோட சேர்ந்திருக்காரு. குரு பலம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். இந்த 2 கிரகணங்களும் அதாவது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், 7ஆம் தேதி நடக்கக்கூடிய சந்திர கிரகணம், 21ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணம், புதனுடைய அஸ்தங்கதம், இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு ஃபேவரபிளானது கிடையாது. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மந்த்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 2025. மீன ராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த் பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல பலமா இருக்காரு. சூரியன், கேது, புதன் 6th ஹவுஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குரு பலமும் நல்லா இருக்கு 4ஆம் வீட்டுல. சனி, செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்கள் தான் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஜென்ம சனி அப்படின்றது நடக்குது. பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான டைம்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு. பட் ஆனா கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். செவ்வாயுடைய பார்வை ஜென்ம ராசியில இருக்கிறதால கொஞ்சம் கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. ஜென்ம ராசிலேயே சனி பகவான் இருக்காரு. கூடவே செவ்வாயும் சனி பகவானையும் உங்க ஜென்ம ராசியும் பார்ப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த் மீன ராசிக்காரங்க. ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்லயும் சரி, லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லயும் சரி, அதாவது உங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவியுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 7ஆம் வீடு கொஞ்சம் பலகீனமா இருக்கிறதால. அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ்ன்றது நடக்குது. புதனுடைய அஸ்தங்கத தோஷம், சந்திர கிரகணம், இந்த 2 ஈவெண்ட்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. புதன் வந்து 4ஆம் வீட்டதிபதி, 7ஆம் வீட்டதிபதி. 6ஆம் வீட்டுல அஸ்தங்கத தோஷம் அடைவார். சூரியனோட கேதுவோட சேர்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம 12ஆம் வீட்டுல சந்திர கிரகணம் நடைபெறுது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கலாம். ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்ன்றது உருவாகலாம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது. தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது மேஜர் டிசிஷன் எடுக்க வேண்டியிருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது. இந்த செப்டம்பர் மந்த் ஒரு ஆவரேஜான ஒரு மந்த் தான். வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சுவாச பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் புதன் அஸ்தங்கதம் அடையிறதால. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம். அது மட்டும் இல்லாம செவ்வாய் 13ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அதாவது 7ஆம் வீட்டுல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார். செவ்வாய்க்கு இது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். வாக்குஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. ஒரு பணப்புழக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறையலாம் 13ஆம் தேதிக்கு மேல. பேச்சுலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. யாரு கூடயும் ஹார்ஷா மட்டும் பேசிடாதீங்க.
பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனத்துல போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானம் பலகீனம் அடைகிறதால சின்ன சின்ன இன்ஜூரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. 13ஆம் தேதிக்கு மேல 14ஆம் தேதி சுக்கிர பகவானும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து சுக்கிரனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். குறிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபேமிலியிலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 14th மேல மற்ற பிளானட்ஸ், அதாவது புதன் வந்து 15ஆம் தேதியும் சூரிய பகவான் 17ஆம் தேதியும் சப்தமஸ்தானத்துக்கு மாறுவாங்க. இதுவும் வந்து ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கும் புதனுக்கும். பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லீகல் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலையில இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் 21ஆம் தேதி நடக்குது. இந்த டைம் பீரியட்ல அரசியல்ல இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். கெரியர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். சப்தமஸ்தானத்துல உங்களுக்கு சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துல நெகட்டிவ் ரிசல்ட் அதிகமா பார்க்கக்கூடிய ராசியில மீன ராசியும் ஒண்ணு. இந்த மந்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்க ஓவராலாவே பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பினான்சியலாவும் சரி, ஓவராலா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்களையும். சப்தமஸ்தானம் பலகீனம் அடையும் 17th மேல. ஒரு மணி ஷார்டேஜும் தெரியும் இந்த டைம் பீரியட்ல. சூரியன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு மாறுவார். சனி பகவானையும் பார்ப்பாரு, சனி வந்து சூரியனையும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும். மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியும். கடன் வாங்கல் கொடுக்கலையும் பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப் சேஞ்ச் பண்ற ஐடியா இருந்ததுன்னா இப்போதைக்கு பண்ண வேணாம். இருக்கிற ஜாப்லயே கண்டினியூ பண்றது நல்லது. பிசினஸ்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து பலகீனம் அடைகிறாரு 17th மேல. ஓவராலா மீன ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு நார்மலான ஒரு டைமா இருந்தாலும் ஒரு 7ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். அதுலயும் குறிப்பா 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மந்த் எண்டு வரையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எல்லா விஷயங்களையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஒரு ஆவரேஜ் மந்த்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. இதுவரையும் நீங்க செப்டம்பர் மாதத்திற்கான கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான 30 நாட்களுக்கான பலன்கள் மட்டும்தான். ஒரு மாத பலன் மட்டும்தான். இந்த கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சாரம் அப்படின்றது வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். உங்களுக்கு மீதம் இருக்கிற 80% உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அது கூட கோச்சாரத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுலயும் குறிப்பா உங்களுடைய சுயஜாதகத்திலையும் டிவிஷனல் சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட் அப்படின்றது வேதிக் அஸ்ட்ராலஜில இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கெரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசாம்சம், ஃபைனான்ஸுக்கு ஹோரா, மேரேஜுக்கு நவாம்சம், சில்ட்ரன்ஸுக்கு சப்தாம்சம், எஜுகேஷனுக்கு சித்தாம்சம். இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட்ன்றது இருக்கு. நம்ம டிவிஷனல் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை இன்னும் டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதனால கோச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.